Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Iron Kadai எப்படி நம்ம புதுசா வாங்குனதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்றதுக்கு வாஷ் பண்ணிட்டு சீசனிங் எப்படி பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்கணும்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டஸ்ட் எல்லாமே இருக்கும். அவங்க ஏதோ ஒரு லைட்டா ஒரு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏனா துரு பிடிக்கும். அதுக்காக அவங்க ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அதை எப்படி வாஷ் பண்ணிட்டு சீசனிங் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தி process தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா தண்ணில பாருங்க வாஷ் பண்ணும்போதே தெரியுது. அந்த தூசு நிறைய ஒட்டி இருக்குது எல்லாமே போகுது. அயன் கடாய் வாங்கி நம்ம இந்த ஒரு முறை இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து நான் ஸ்டிக் கடாய் தோத்து போற அளவுக்கு இந்த அயன் கடாய் வந்து நமக்கு நல்ல காயெல்லாம் வறுத்து எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க தண்ணில நல்லா வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல half லெமன் எடுத்துர்க்கேன். லெமன் ஜூஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு, தூள் உப்பு. அதுக்கு அப்புறமா நீங்க என்ன வாஷிங் ஜெல் வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விம் ஜெல் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்க கடாய் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வெறும் ஜெல் இப்போ உப்பு லெமன் எல்லாம் இப்போ புதுசுனால நம்ம சேர்க்கறோம். நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து பவுடரோ சோப்போ யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணீங்க அப்படினா நல்லா இருக்கும். இப்போ ஒரு பழைய ஸ்க்ரப்பரா முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படினா அதுல அந்த கருப்பு எல்லாம் ஒட்டும் ஸ்க்ரப்பர்ல. ஃபுல்லா கடாய் ஃபுல்லா நல்லா நம்ம அதை அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறமா நல்லா தேய்ச்சுக்க போறோம். இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கருப்பு கலர்ல அந்த தண்ணி மாறுதுன்னு. அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வருது. பாருங்க என்ன கலர்ல வருதுன்னு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம தேய்ச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அலுமினிய கடாய் யூஸ் பண்ண மாட்டோம். சில்வர் இல்லனா அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் உங்களுக்கு வந்து அந்த கருப்பு கலர்ல தண்ணி மாறாம அந்த ஸ்க்ரப்பர்லயும் கருப்பு கலர்ல ஒட்டாம உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்க அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. 3ல இருந்து 4 தடவை வரைக்கும் கழுவிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 தடவை நான் அந்த உப்பு லெமனும் போட்டு வாஷ் பண்ணேன். லாஸ்டா ஒரு டைம் நான் என்ன பண்றேன்னா வெறும் ஜெல் மட்டும் போட்டுட்டு நல்லா தேய்ச்சு எடுத்துக்கறேன். நீங்க தேய்க்க இந்த மாதிரி கருப்பு கலர்ல வந்துட்டே தான் இருக்கும். ஒரு 3ல இருந்து 4 தடவை தேய்ச்சு எடுத்துட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் வராது. ஒரு டைம் தேய்க்கும் போதும் கடாய் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் ஆயிட்டே வருது. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கஞ்சி தண்ணி எடுத்துர்க்கேன் நானு. அந்த கடாயில கஞ்சி தண்ணியை சின்ன கடாயா இருந்தது அப்படினா சின்ன பக்கெட்ல கஞ்சி தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த கடாயை முழுகுற அளவுக்கு உள்ள ஊற போட்டுறலாம். இது வந்து கடாய் பெருசா இருக்கனால நான் கடாய்க்குள்ளே ஊத்திக்கிறேன். கஞ்சி தண்ணி பத்தல அதனால நான் நார்மல் வாட்டர் ஊத்திக்கிறேன். உங்களுக்கு கஞ்சி தண்ணியே இவ்வளவுக்கும் கிடைக்குது அப்படினா நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்க ஃபுல்லுமே கஞ்சி தண்ணியாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லும் வச்சிட்டு அடுத்த நாள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் கீழே ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம கஞ்சி தண்ணி உள்ள ஊத்தி வைக்கிறோம் அப்படினா அதுல இருக்கக்கூடிய ஏதாவது அந்த கொஞ்சம் சின்ன மைனூட் போர்ஸ் மாதிரி இருக்கும் அயன் கடாயில. அதுல ஏதாவது உள்ள இருந்தது அழுக்கு இருந்தது அந்த மாதிரில ஏதாவது இருந்தது அப்படினா அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். கஞ்சி தண்ணி எல்லாமே கீழே கொட்டிட்டு கடாயை மறுபடியும் நல்லா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஜெல் வச்சு வாஷ் பண்ணிக்க போறோம். கொஞ்சம் ஏதாவது அழுக்கு இருந்தது அப்படினா அந்த கடாய் ஊற வச்சிருந்தோம் இல்லையா நைட் ஃபுல்லா அதனால அதுல இருந்து கொஞ்சமா அழுக்கு ஏதாவது இருந்தா வந்துரும். இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லா. பார்க்க தான் ஒரு லென்த்தி process-ஆ இருக்கும். பட் ஆனா லைஃப்ல ஒரு டைம் இத நீங்க பண்ணிட்டீங்க அப்படினா உங்க லைஃப் லாங் இந்த கடாய் வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க. இப்போ பாருங்க மறுபடியும் இந்த கருப்பு கலர்ல அழுக்கெல்லாம் வந்திருக்கு.
வேணும்னா இன்னொரு டைம் நீங்கள் மறுபடியும் ஜெல் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கடாய் வந்து லைஃப் லாங் நம்ம இந்த ப்ராசஸ் மறுபடியும் நம்ம பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே கடாய் லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2-3 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ லென்த்தியாக போகுன்றதுனால நான் ஒரு டைம் மட்டும் காமிச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துடலாம். துணிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு மாதிரி கலரில் ஒட்டி வரும் அழுக்கு. அது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது அது சரியாயிடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா துணியில் தொடச்சி எடுத்த பிறகு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு ஏறிடுச்சு கடாய். இந்த ஸ்டேஜில் நான் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறேன். விளக்கெண்ணெய் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி மொத்தமாக ஒரு கொஞ்சம் கை சூடாத அளவுக்கு பெரிய துணியாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சுருட்டிட்டு கடாய் ஸ்டவ்லேயே தான் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஏறி இருக்க டைமாக பார்த்து நம்ம அந்த துணியில் எண்ணெயை ஃபுல்லும் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிடணும். உள்ளே வெளியே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணும்போது பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், கை சுட்டுக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வெளியே எல்லா பக்கமும் நல்லா சுத்தமாக ஆயில் ஃபுல்லாக நல்லா எல்லா பக்கமும் ஆயில் படிகிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடாக இருக்குது. அது சூடாக இருக்கும் போதே ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த டைம்லேயே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் நம்ம வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, வெங்காயத்தை நம்ம வதக்கி கீழே கொட்டிட்டோன்னா அதுக்கப்புறமா இது சீசனிங்க்கு ரெடி ஆகிடும். நம்ம கடாய் வந்து சீசனிங் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம யூஸ் பண்ணலாம், குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த வெங்காயத்தை ஃபுல்லும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதக்கி நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு கடாய் நல்லா ஆற விட்டுட்டு சோப் போட்டு, அதாவது லிக்விட் சோப் இருக்கு இல்லைங்களா, போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட கடாய் சீசனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்கள், கடாய் நல்லா ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் எடுத்து நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஜெல் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜெல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ குக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் எண்ணெய் தடவி வைக்கல. சப்போஸ் நீங்கள் குக் பண்ணல, அப்புறமா தான் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாஷ் பண்ணிவிட்டு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ 1 வருஷம் கழித்து யூஸ் பண்ணாலும் கடாய் ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போ இந்த அயன் கடாய் சமைக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ அயன் கடாயில் நம்ம எந்த உணவுகளை சமைச்சாலும் உடனே வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அயன் கடாயில் புளிப்பு, அதாவது தக்காளி புளி போட்டோ புளிப்பான ஐட்டம்ஸ் எதையுமே சமைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.